மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறோம், நாங்கள் மதத்தை வச்சு தான் நான் ஜெயிக்கிறோம், எங்களுக்கு மதமும் ஜாதியும் தான் முக்கியம், முழுக்க முழுக்க நாங்கள் மதம் ஜாதி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பிஜேபிக்கு ஓட்டு போடுவானா, இல்லை உங்களுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பிஜேபி தான் ஓட்டு போடுவான். பிஜேபியில் நிற்க போகிறதும் அவன் ஜாதிக்காரன் அவன் மதத்துக்காரன், உங்கள் இந்தியா கூட்டணியில் நிற்க போகிறதும் அவன் ஜாதிக்காரன் அவன் மதத்துக்காரன். ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ராகுல் காந்தி போகிற இடத்துல எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் நடத்துகிறாங்க. ஒரு 4 எம்பிக்கள் சேர்ந்து ராகுல் காந்தி எல்லாரும் இந்தியா கூட்டணியிலேருந்து நடத்துகிறாங்க. அலைமோதுது கூட்டம், சரிங்களா? சரியான கூட்டம் பீகாரில். இப்போது வடக்கில் மோடியுடைய ஆட்சி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மோடிக்கு அங்கே பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ராகுல் காந்திக்கு பலம் அதிகரிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு புரளியாக தான் நான் இதை பார்க்குறேன், சரிங்களா? ராகுல் காந்தி வடக்கில் ஜெயிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் எப்படி பிஜேபி ஜெயிக்கவே முடியாதோ, தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கோ அதே மாதிரி வடக்கில் ஒரு கட்டமைப்பு இருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த கட்டமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நியரஸ்டாக, தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில விஷயங்கள் பரவி இருந்தாலும், ஆனால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது என்ன கட்டமைப்புனா ஜாதி மதம். இந்த கட்டமைப்பை மீறி இப்போ ரீசெண்டாக போன எலெக்ஷனில் ஃப்ரீ ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலேயுமே காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. பிஜேபி படுதோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, பிஜேபிக்கு பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இனிமேல் சவுத்துக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒட்டி இருக்கிறதுனாலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அங்கேயே இருக்கிறதுனாலையும் இதெல்லாம் பிஜேபியை ஆதரவு குறைஞ்சிருக்கு. ஆனால் அதுவே வட மாநிலங்களில் பீகார், உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியோ காங்கிரஸோ வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறவே பெறாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே முற்றிலும் மாறுபட்டது, அப்படியே எதிரானது. தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜேபி ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, அங்கே காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ ஆட்சியை பிடிக்கவே முடியாது. எதனால் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு சில தொகுதிகளில் எந்த கட்சியில் இருந்து வேணாலும், டிஎம்கேயாக இருக்கலாம், ஏடிஎம்கேயாக இருக்கலாம், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை மட்டும்தான் அந்த தொகுதியில் போட்டிக்கு நிறுத்துவாங்க. எல்லா கட்சியினரும் அந்த ஜாதிக்காரங்களை மட்டும்தான் நிறுத்துவாங்க, அந்த மதத்துக்காரங்களை மட்டும்தான் நிறுத்துவாங்க. ஏன்னா அவங்கள நிப்பாட்டினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணால் ஜெயிக்க முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தொகுதியில் அவங்கள தான் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் எந்த கட்சி வேணாலும், நாம் தமிழராக இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம், யார் வேணாலும் அந்த தொகுதியில் கூட்டம் கூட்டினா மக்கள் வருவாங்க, கூட்டம் கூடும், சரிங்களா? ஏன்னா அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் அவங்க ஜாதிக்காரராக இருப்பார், அவங்க மதத்தை சேர்ந்தவராக இருப்பார். அதனால் அங்கே மக்களுடைய கூட்டம் வரும். ஆனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவரும் அவங்க மதத்தை சேர்ந்தவரும் அவங்க ஜாதியை சேர்ந்தவர். யாருக்கு அங்கே மவுஸ் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, சரிங்களா? இது என்ன, நீயும் என் ஜாதிக்காரன் தான், ஆப்போசிட்டில் நிற்கிறவனே என் ஜாதிக்காரன் தான், 4 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் நிற்கிறாங்க, 5 பேருமே என் ஜாதிக்காரன் தான், 5 கட்சியிலேருந்து நிற்கிறவனுமே என் ஜாதிக்காரன் தான். யாருக்கு ஓட்டு போடுவேன்னா, எனக்கு யாருக்கு மவுஸ் இருக்கோ, யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். நான் வேற ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு இவன் ஜெயிச்சுட்டான், இவன் எனக்கு எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுனால யார் ஜெயிப்பாங்களோ, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போட நினைப்பாங்க, சரிங்களா? தமிழ்நாட்டில் ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணால் எப்படி அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாதோ, ஆனால் அந்த தொகுதியில் அந்த ஜாதிக்காரங்களை தான் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அவங்கள நிப்பாட்டினா தான் அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் இந்த ஜாதினால தான் ஜெயிக்கிறேன், இந்த மதத்தினால தான் ஜெயிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பீகாரில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர் கூட்டம் கூட்டுறாரு, ஒரு மதத்துக்காரன் கூட்டம் கூட்டுறான்னா கண்டிப்பாக கூட்டம் வரும். இந்து மதத்தை சார்ந்தவனும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவனும் கூட்டம் கூட்டுறான், 4 எம்பிக்கள் நிற்கிறாங்க, அவங்க ஜாதிக்காரங்க
அவங்க மதத்துக்காரங்க வந்து நிக்கிறாங்கன்னா, கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனா அவனுக்கு ஓட்டு போடுவானா? போட மாட்டான். ஏன்டா, அவன் முழுக்க முழுக்க மதத்தினாலயும், ஜாதினாலயும் கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கான். சரிங்களா? நாங்க மதத்த வச்சு தான் அரசியல் பண்றோம். நாங்க மதத்த வச்சு தான் ஜெயிக்கிறோம். எங்களுக்கு மதமும் ஜாதியும் தான் முக்கியம். முழுக்க முழுக்க நாங்க மதம், ஜாதி அப்படிங்கிற ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பிஜேபிக்கு ஓட்டு போடுவானா? இல்ல உங்களுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டா, கண்டிப்பா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான். பிஜேபியில நிக்க போறதும் அவன் ஜாதிக்காரன், அவன் மதத்துக்காரன். இந்தியா கூட்டணியில நிக்க போறதும் அவன் ஜாதிக்காரன், அவன் மதத்துக்காரன். ஆனா முழுக்க முழுக்க நீங்க என்ன ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறது தான். இப்ப தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு வந்து நெறையா பேர் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நெறைய பேர் அண்ணாமலை பக்கம் சாஞ்சுட்டாங்க. சரிங்களா? எல்லா கட்சியில இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து அண்ணாமலைய ஆதரிக்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல என்ன பிம்பத்த கிரியேட் பண்ண நெனைக்கிறாங்கன்னா, நாங்க வந்து ஜாதி அரசியல எடுக்கல. நாங்க வந்து மத அரசியல எடுக்கல. எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணு தான் அப்படிங்குது. இப்போ நடைப்பயணம் எண் மக்கள்னு சொல்லிட்டு நடைப்பயணத்துல நெறைய முஸ்லீம் வந்து அவங்களுக்கு உணவு வழங்குறதா, தண்ணி வழங்குறதா, பைபிள குடுக்குறதா, இந்த பிம்பத்தை எல்லாம் ஏன் தமிழ்நாட்டுல கிரியேட் பண்றாரு அப்படின்னா, பிஜேபி என்னத்த கிரியேட் பண்ணுது? அண்ணாமலை ஏன் கிரியேட் பண்றாருன்னா, நாங்க மத அரசியல எடுக்கல. எங்களுக்கும் மத அரசியலுக்கும் சம்மந்தம் இல்ல. ம். மத அரசியல் நாங்க பண்றதா அவங்க வந்து ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றாங்க. நாங்க மத அரசியல எடுக்கல அப்படிங்கிற ஒரு பிம்பத்த வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல பதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல மதத்த வச்சோ, ஜாதிய வச்சோ அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்த வந்து அண்ணாமலை உருவாக்குறாரு. அதனால வந்து அவருக்கு வந்து வேல்யூ இங்க கூடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. வேல்யூ கண்டிப்பா கூடிக்கிட்டு இருக்கு. வாக்கு சதவீதம் கண்டிப்பா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா அவர் மத அரசியலையோ, ஜாதி அரசியலையோ எடுக்கல அப்படிங்கிற ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றாரு. அத நம்புற மக்கள் அவர் பக்கம் போறாங்க. சரிங்களா? அதுவே வந்து நீங்க நார்த்ல, வடக்குல போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜாதி அரசியல், மத அரசியல் தான் முக்கியம். அவங்களுக்கு யார் வந்து அவங்க ஜாதிக்காரங்க, மதக்காரங்க நிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க ஜாதிக்காரங்க கூட்டம் கூட்டுனா அவன் எந்த கட்சியா இருந்தாலும் போவான். ஆனா யாருக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிறது தான். இங்க எப்படி மத அரசியல பண்ண முடியாதோ, ஜாதி அரசியல் பண்ண முடியாதோ, அங்க அதத்தான் பண்ண முடியும். நீங்க இப்ப கூட நம்ம நியரஸ்ட்டா இருக்கிற பிஜேபி ஆட்சி செய்யாத கர்நாடகாவையோ, ஆந்திராவையோ போய் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு படத்த பாருங்க. அந்த படத்துல கண்டிப்பா மதமும், ஜாதியும் இருக்கும். சரிங்களா? ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல வந்து கடவுள வந்து காமிச்சிருப்பாய்ங்க. மதத்த வந்து காமிச்சிருப்பாய்ங்க. சாமி வந்து அருள் செய்யும். இன்னும் வந்து அவங்களுக்கே நம்மள சுத்தி இருக்கிற பிஜேபி ஆட்சி செய்யாத தமிழ்நாட்ட நியரஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்லயே வந்து ஸ்ட்ராங்கா மதமும், ஜாதியும் இருக்கு. சரிங்களா? ஆனா பீகார், உத்தரப்பிரதேசலாம் போயிட்டா, அங்க தான் எல்லாமே ஜாதி, மதம் தான் எல்லாமே. அவைங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாய்ங்க. இங்க வந்து பிஜேபி வந்து ஜாதி அரசியலோ, மத அரசியலையோ எடுக்கல அப்படிங்கிறத தான் வந்து இங்க இருக்கிற கட்சி எல்லாமே வந்து காண்பிச்சுக்கிட்டு இருக்கு. பிஜேபி வந்து நான் மத அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான். அது எப்பவுமே வந்து மத அரசியல மட்டும் தான் முன்னெடுக்குது அப்படிங்கிற நம்புறவங்க பிஜேபி பக்கம் போமாட்டாங்க. இல்ல அது நான் தமிழ்நாட்டுக்கும், இந்தியாவுக்கும் நல்லது செய்ற கட்சி. மத அரசியல்லாம் எடுக்கல. ஆனா வந்து அவர் மதத்த கும்பிடுறாரு. அவர் மதத்துக்கு வந்து கோயில் கட்டுறாரு. அவர் மதத்தோட ஒன்றிணைந்து இருக்காரு மோடி. அப்படின்னு நம்புறவங்க, கண்டிப்பா வந்து பிஜேபி பக்கம் ஓட்டு போடத்தான் போறாங்க. இங்க வந்து இருந்த தலைவர்கள் அம்பே அம்பேத்கர் வந்து வட மாநிலத்தில பொறந்திருந்தாலும், ஆனா அவர வந்து அதிகமா கொண்டாடுறது தமிழ்நாட்டுல. பெரியார வந்து கொண்டாடுறது தமிழ்நாட்டுல. அண்ணா அப்படி நெறைய தலைவர்கள சொல்லலாம். இங்க இருந்த மாரி தலைவர்கள் அங்க இல்ல. இப்பவும் இல்ல. இதுக்கு முன்னாடியும் இல்ல. இனிமேலும் இருப்பாங்களா? வருவாங்களா? என்னன்னு தெரியல. இங்க இருந்த ஒரு சில பேர் அங்க இல்ல. நீங்க பெரியார எவ்வளவுதான் ஏசுனாலும், அம்பேத்கர வந்து நீங்க ஏச மாட்டீங்க. ஏன்னா அவர வந்து நீங்க வேற மாரி, அவர தவிர்த்து அவரையும் நீங்க ஏசுனீங்கன்னா, உங்கனால ஒண்ணுமே அரசியல்ல பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அவர ஏச மாட்டீங்க. ஆனா பெரியார், அம்பேத்கரும் நியரஸ்ட்டா ஒண்ணு தான். சரிங்களா? பெரியார கொண்டாடுற எல்லாருமே அம்பேத்கர கொண்டாடுவாங்க. அம்பேத்கர கொண்டாடுற எல்லாருமே பெரியார கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு சில நீங்க மட்டும் தான் பெரியார திட்டுவீங்க, அம்பேத்கர கொண்டாடுவீங்க. அது அரசியலுக்காக. அரசியலுக்காக மட்டும் தான் நீங்க பெரியார திட்டி, அம்பேத்கர கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க தான் வந்து அம்பேத்கரையும் நம்ம கொண்டாடுறோம். வடமாநிலத்த பிறந்த அம்பேத்கரையும் இங்க தான் கொண்டாடுறோம். ஆனா இங்க வந்து அம்பேத்கருடைய தாக்கமோ, பெரியாருடைய தாக்கமோ அங்க இல்ல. இனிமேலும் இருக்குமான்னு தெரியல. அதனால அவைங்க வந்து அப்படிதான் இருப்பாய்ங்க. சரிங்களா? கூட்டம் கூடுறதுனால காங்கிரஸோ, இந்தியா கூட்டணியோ அங்கே வெற்றி பெற்றுரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிஜேபி தான் அடுத்தும் ஆட்சிய பிடிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கு வாய்ப்பே இல்ல.